இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தினம். தேசிய பத்திரிகையாளர் தினம். தேசிய பத்திரிகையாளர் தினத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தேசிய பத்திரிகையாளர் தின வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய புதுவை மாநிலத்தில் தேசிய ஞானகும்பம் 2020-24 என்ற நிகழ்வானது நவம்பர் 21 23 வரையிலே 3 நாட்கள் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே கல்வி மேம்பாட்டு கேந்திரம் என்ற அமைப்பும், புதுச்சேரி அரசு மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த நிகழ்வானது நடைபெறப்படுத்த இருக்கின்றது. இந்த நிகழ்வுடைய நோக்கம் இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துதல். இதுதான் இதனுடைய நோக்கம். இதன் மூலமாக நம்முடைய நவீன கல்வி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய இந்திய அறிவுடைய மறுமலர்ச்சி இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே குறிப்பாக தாய்மொழி கல்வி, அது மட்டுமல்லாமல் கற்றலினுடைய மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையிலான கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே மாண்புமிகு துணைநிலை ஆளுநர், புதுவை மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய காலாப்பட்டு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் மற்றும் நம்முடைய உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து கல்வி அமைச்சர் கான் சிங் ராவத் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதனுடைய கல்வி கேந்திர மேம்பாட்டினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய வினோத்ஜி அவர்கள், முனைவர் சந்தோஷ்குமார் அவர்கள், அது மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இருக்கின்ற பேராசிரியர்கள், முனைவர்கள், கல்லூரியுடைய வைஸ் சான்சலர், அதே போல புதுவை மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் மரியாதைக்குரிய தரணிக்கரசு அவர்கள், பல்வேறு இந்தியாவினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற கல்வியாளர்கள், அதே போல மயிலத்திலே இருந்து மயிலம் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்ற மயிலம் பொம்மவரி ஆதீனம் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான கல்வியாளர்கள்லாம் இந்த மாநாட்டில் இந்த 3 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த ஞான கும்பம்
2020-24 என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். 21ஆம் தேதி மாலை 2:30 மணிக்கு ஒரு வண்ணமயமான ஒரு தொடக்க விழா, நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்ற வகையிலே அந்த தொடக்க விழாவானது இருக்கின்றது. அதிலே நம்முடைய அறிவு சார்ந்த பல்வேறு கண்காட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கண்காட்சியை மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஏம்பலம் செல்வம் அவர்கள் அதை துவங்கி வைக்க இருக்கின்றார்கள். இப்படி இந்த நிகழ்வானது முதலாக புதுவை மாநிலத்தில் ஒரு சிறப்பான முறையிலே இது நடத்த இருக்கின்றோம். எனவே புதுவை மாநில மக்களும் கல்வியாளர்களும் மிகுந்த ஒத்துழைப்பை நல்க வேண்டும். குறிப்பாக பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள், சகோதரர்கள் பொதுமக்களிடத்திலே எடுத்து செல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வினை எடுத்து செல்லுகின்ற ஒரு பணியை சிறப்பான முறையிலே நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று புதுவை அரசு சார்பாக, புதுவை மாநில பல்கலைக்கழக சார்பாக, கல்வி மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தரப்பட்டியல்ல நம்முடைய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இன்றைக்கு முன்னிலை பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்குது. கடந்த காலங்களில் வேணா அது பின்னோக்கி சென்றிருக்கலாம். அதற்கான அனைத்து பூர்வாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வேக்கண்ட் இருந்தது. இன்னைக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு நிரப்பியிருக்கிறாங்க. அந்த பணியிடங்கள், காலி பணியிடங்கள், பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய புதுவை மாநில அரசு சார்ந்த கல்லூரிகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 167 பேராசிரியருடைய அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நேற்றைக்கு கூட அதனுடைய ஆய்வுக் கூட்டமானது நம்முடைய கல்வித்துறையில் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதையும் வெகு விரைவாக நிரப்புவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிதிநிலை அறிக்கையில் அதையும் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கின்ற அந்த வசதி வாய்ப்புகள், நம்முடைய பிள்ளைகள் படிக்கின்ற அவர்களுக்கு ஏற்ற அந்த வசதி வாய்ப்பு, கட்டடத்துடைய வசதி வாய்ப்பு, இப்படி பல்வேறு வகையில் இந்த வசதிகள்லாம் உருவாக்கி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பள்ளியில் பயிலுகின்ற மாணவருக்கு அந்த இலவச பேருந்து நம்ம விட்டுருக்குறோம். கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பேருந்தில் போகிறாங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் எங்களுக்கும் வேணும், தனியாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது அரசினுடைய பரிசீலனை இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் வெகு விரைவாக அதை ஏற்பாடு செய்து நம்முடைய மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். இப்படி எல்லா வசதி வாய்ப்புகளையும் நம்முடைய அரசாங்கம் ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். திட்டம் புதிதாக அறிவிக்கின்ற பொழுது அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இதெல்லாம் இது பண்ணி ஒப்புதல் வாங்கி அந்த திட்டத்தை அந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது நிர்வாக சிக்கல், நடைமுறை சிக்கல் நிறைய நேரத்தில் இருப்பது உண்டு. அதனால் காலதாமதம் ஏற்படும். நம்ம ஒரு தடவை அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டோம்னு சொன்னால் அடுத்தடுத்த வருகின்ற ஆண்டுகளில் அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதில் நமக்கு எந்தவித சிரமமும் இருக்காது. எனவே ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் அந்த குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் வருங்காலத்தில் அது மாதிரியான குறைபாடுகள் இல்லாமல் சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கை நாம் இந்த அரசாங்கம் எடுக்கும். எல்லா பள்ளிகளும் கிட்டத்தட்ட 128 பள்ளிகளுக்கு சிபிஎஸ்சியுடைய அங்கீகாரம் ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்த பள்ளிக்கும் அது மாதிரி என்னதான் என்னுடைய தகவலுக்கு வரல. அது மாதிரி இருந்தால் நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். அதாவது என்ன ரீசன் சொன்னால் அதில் நிறைய ரீசன் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சிபிஎஸ்சி பள்ளியை நம்ம அரசாங்க பள்ளி பண்ணும்பொழுது மத்திய அரசாங்கமானது பல்வேறு தளர்வுகளை கொடுத்து தான் நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு அந்த சிபிஎஸ்சியுடைய அந்தஸ்தை கொடுத்துருக்குறாங்க. ஒரு செய்தியை நான் சொல்ல போனோம்னா, மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு சில பள்ளிகளுக்கு, அரசு பள்ளிகள்லாம் கூட இன்ஸ்பெக்ஷன் பார்க்காமலே அரசு பள்ளி என்கின்ற ஒரே காரணத்துக்காக சிபிஎஸ்சி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறைய பள்ளிகள் அந்த சிபிஎஸ்சியுடைய அந்த நாம்ஸை கூட ஒரு சில பள்ளிகளில் நமக்கு இருக்காது. இதெல்லாம் கூட அரசு பள்ளி, அதனால் அதுக்கு சிபிஎஸ்சி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தளர்வு பண்ணி தான் நம்முடைய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதை கொடுத்துருக்குது.
அதனால அது மாதிரி ஏதாவது என்ன காரணத்துக்காக அது மாதிரி ஒரு பள்ளி இருந்தாலும் அது உடனடியாக சரி செய்யப்பட்டு உடனடியாக அதையும் மாற்றப்படும். அவர் வந்து ஆங்கிலம் நம்முடைய பிள்ளைகள் சரளமா பேசணும். அந்த ஆங்கில வழி கல்வியில வரும்பொழுது அந்த பிள்ளைங்க வந்து சரளமா பேசணும். அதுக்கு அவங்களுக்கு தனியா நம்ம பயிற்சி குடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த சிபிஎஸ்இ சம்பந்தமா ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பயிற்சியானது இன்றைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அது போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா அது 2 வருஷத்துக்கான அது டெண்டர் வந்து ஒப்பந்தம் வந்து 2 வருஷத்துக்கான ஒப்பந்தம். அதனால அது இன்னைக்கும் போயிட்டு இருக்குது. அதே மாதிரியுடைய அந்த எல்லா எல்லா ஆசிரியரும் கிட்டத்தட்ட புதுவை மாநிலத்தில் கல்வித்துறை இருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் அந்த பயிற்சியானது கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதனால அது 2 வருஷத்துக்கான பயிற்சி. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அதுல வந்து அந்த அசஸ்மெண்ட் ஸ்டடி ஒன்று இருக்கு. இப்போ பயிற்சி கொடுத்துருக்குறோம் ஆசிரியருக்கு. எந்த அளவுக்கு அவங்க அந்த பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை இது பண்ணியிருக்காங்கன்ற அந்த அசஸ்மெண்ட் வேற எல்லாம் இருக்கு. அதுலேயே அப்போ ஆசிரியர் மத்தியில் ஒரு சில எதிர்ப்புகளும் இருக்கு. நீங்க எங்களை எப்படி நீங்க அசஸ் பண்ணலாம், உங்க எப்படி நீங்க மதிப்பாய்வு செய்ய முடியும் அப்படின்லாம் கூட ஒரு பல்வேறு கருத்துக்கள் வந்து தொழிற்சங்கங்கள் வந்து ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது போன்ற நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிள்ளைகள் வந்து ஆங்கிலத்துல சரளமா பேசணும். அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்க வந்து படிக்கிறாங்க. ஆனா அவங்க வேலைக்கு ஒரு ஒரு இன்டர்வியூ எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவங்கள பக்குவப்படுத்தணும், அவங்கள தயார்படுத்தணும் அப்படின்றது முதலமைச்சருடைய எண்ணம். அதை தான் அவர் அன்னைக்கு அதை வெளிப்படுத்தினார். நிறைய பேர் படிக்கிறோம். ஆனா படிக்கிற அளவுக்கு நாம வந்து ஒரு இன்டர்வியூலயோ மற்றதுலயோ நம்ம இது பண்ணும்போது அந்த ப்ரெசென்ட் பண்ற விதம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை வந்து தயார்படுத்தணும் அப்படின்றது தான் முதலமைச்சருடைய எண்ணமா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணமும் நம்முடைய அரசு. அதை நான் பஸ் வசதி ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் சம்பந்தப்பட்ட உயர்கல்வித்துறையினுடைய இயக்குனர் செயலாளர் பேசிட்டு அதற்குரிய ஏற்பாடு. ஏன்னா நம்ம இப்போ வந்து பள்ளி கல்வித்துறை மூலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பஸ்ல தான் இப்போ அவங்களுமே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு யூனிவர்சிட்டி கிட்ட போகும்பொழுது அவங்களுக்குரிய வசதி இல்லை. நிறைய பஸ்ல ஏத்துறதுல இது மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கு. இப்போ நேற்றுக்கு கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு மாணவி வந்து ஒரு கண்டக்டர் வந்து தரக்குறைவா பேசினாரு, நீங்க வந்து இந்த பஸ்ல நீங்க எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி. இல்ல நேத்து கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை நான் உடனடியாக ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். வெகு விரைவா நம்முடைய அந்த கல்லூரியில படிக்கிற மாணவ மாணவிகள் கிராமப்புறத்துல இருந்து கூட வராங்க. எஸ் இருக்கு, உண்மைதான், அது உண்மைதான். அதை உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். வெகு விரைவா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். வீடு காலேஜ் கோஆபரேட்டிவ் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நிதிநிலை அறிக்கையில் அது வந்து கல்வித்துறையோட இணைக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இணைக்கிறதுக்கான நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்க தவிர இன்னும் முழுமையாக அது இணைக்கலை. அதிகாரப்பூர்வமாக அது இன்னும் இணைக்கப்படலை. அதனால இந்த சம்பள முரண்பாடு, இந்த பிரின்சிபால் பிரச்சனை இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. வெகு விரைவாக அதை வந்து கல்வித்துறையோட இணைச்சி, ஏன்னா அது கேபினெட்டில் வச்சு முடிவெடுக்கணும். அது முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரே தவிர அதற்கான கோப்புகள் தயார் செய்து நம்முடைய அமைச்சரவையுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவாக அதற்கான முடிவு எடுக்கப்பட்டு அது கல்வித்துறையோடு சேர்க்கப்பட்ட பிறகு அதில் இருக்கின்ற குறைபாடுகள் சரி செய்யப்படும். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய வழக்கானது வந்து நம்முடைய நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்ற பொழுது அதை பற்றி நம்ம வந்து பொதுவெளியில் பேசக்கூடாது. ஆனால் நீதிமன்ற உத்தரவு என்ன வருதோ அந்த அடிப்படையில் நாம் செயல்படுவோம். இல்லை அது சுரண்டன்னு கிடையாது. அது மாதிரி தவறான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. இல்லை அது மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது தயவுசெய்து. அது மாதிரி கிடையாது. அதாவது வந்து எந்தெந்த கட்டணம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி நிறைய எல்லா வகையிலும் வந்து அரசாங்கம் பல்வேறு வரிகளை எல்லா வகையிலும் போடுறாங்க. இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு மின்துறையும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வரிகள் போடப்பட்டு வருகின்றது. இப்போது மின்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய விஷயங்களில் கடந்த காலங்களில் எல்லாமே மின்துறை வந்து நம்ம லாஸில் தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 300 கோடி ரூபாய்க்கு மேலே மின்துறை வந்து இன்னைக்கு லாஸில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போது அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு இருக்குது. அப்போது அதற்கு ஒரு சில நேரங்களில் ஒரு சில கட்டணங்கள் நம்ம போட வேண்டியதை கட்டாயமாக இருக்க தவிர அதை தாண்டி திட்டமிட்டு அதை செய்யணுன்ற எண்ணம் நம்முடைய அரசுக்கு இல்லை. அதனால தான் இன்னைக்கு இந்த மின்துறையை கூட நம்ம மின் கட்டணத்தை கூட ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் அதற்கு மானியமாக கொடுத்து அந்த மின் கட்டண உயர்வு கூட இன்னைக்கு நம்ம தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம் நம்முடைய அரசாங்கம். அதனால தவறான செய்தி இதை போட்டு தவறானதான் மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க தவறான செய்தி. அது மாதிரி இல்லை, அது கிடையாது, அது மாதிரி கிடையாது. இது எல்லாமே கடந்த காலங்களில் என்எல்சிக்கு இப்போ நம்ம மின்சாரம் வாங்கினதுல
அவங்களுக்கு நாம கட்ட வேண்டிய பாக்கியே 300 கோடி ரூபாய்க்கு மேல நிறைய இருக்கு. என்எல்சியில் இருக்குது, மற்ற நிர்வாகத்தில் கட்ட வேண்டிய பாக்கி இருக்கு. அந்த பாக்கிக்கு அவங்க வந்து நீதிமன்ற ஆக்ஷனே ஒரு சில நேரத்தில் எடுத்துட்டாங்க. இது மாதிரி நிலைமை எல்லாம் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்த பிறகு இது எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சுருக்கோம். நம்ம அரசாங்கம் வந்த பிறகு அவற்றையெல்லாம் இன்னைக்கு வந்து ஒன்னொன்னு பண்ணா சரி செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த பாக்கியை நம்ம கட்டியிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருந்த நிலுவை எல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு வசூல் பண்ணியிருக்கிறோம். அரசாங்க நிலுவையில் ஓரளவுக்கு வசூல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நிலுவை இன்னும் இருக்கு. இப்போ அதெல்லாம் நிறைய சரி செஞ்சுட்டு இருக்கிறோம். இது எந்த வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எந்த ஒரு நிதி சுமையும் யார் கட்ட வேண்டிய எந்த ஒரு பாக்கியும் யாருக்கிட்டையும் வசூல் பண்ணுறது கிடையாது. அவங்கவுங்க கட்ட வேண்டிய அந்த மின்சார பாக்கியை அவங்கவுங்க கட்ட வேண்டிய மின்சாரத்தை தான் அதை மட்டும்தான் வசூல் பண்றோமே தவிர மற்றவங்களுடைய கட்டுறதெல்லாம் இதுல கிடையாது. இது தவறா எதிர்கட்சிகள் தவறா இதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லை. நம்முடைய புதுவை மாநிலத்தில் இந்த இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், இந்த லைன் ஆகட்டும், எல்லாமே 40 வருஷத்துக்கு மேலே போட்ட லைனு, 40 வருஷத்துக்கு மேலே போட்ட டிரான்ஸ்ஃபார்மர் இன்னைக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா அடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு அதை எல்லாமே மேம்படுத்த வேண்டும்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நமக்கு இன்னைக்கு தேவை. அந்த கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு இருக்குது. மக்கள் தொகை வளருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடுகள் வளருது, வர்த்தக நிறுவனங்கள் பெருகுது. இன்னைக்கு அதனுடைய தேவை, மின்சார தேவை இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். அப்போ அந்த அதிகமாக இருக்கிற நேரத்தில் அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய அந்த கட்டமைப்பை உருவாக்குறது நம்முடைய கடமையா இன்னைக்கு இருக்குது. நிறைய நேரத்தில் இன்னைக்கு பொதுமக்கள் இடத்துலேருந்து நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய வருது. எங்களுக்கு காலத்தோட எங்களுக்கு மின்சாரம் வந்து இணைப்பு கிடைக்கல, எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வந்து எங்களுக்கு வந்து மின்சாரம் வந்து இன்னைக்கு சகோதரர் சொன்ன மாதிரி நிறைய மின் கட்டணம் நிறைய போகுது எங்களுக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி நம்முடைய மின்துறை இயங்குதுன்னு சொன்னா நம்ம மின்சாரத்தை நம்ம கொள்முதல் பண்றோம். அந்த கொள்முதல் பண்றதுல இருந்து எங்க நம்ம வாங்குறோமோ அந்த இருந்து நம்ம கிரீடுக்கு வர்ற வரைக்கும் அந்த மின்சாரத்தை எடுத்துட்டு வர்ற வரைக்கும் உள்ள லாசஸ். அதே மாதிரி நம்ம இடத்துல இருந்து அந்த நுகர்வோருக்கு அந்த மின்சாரத்தை கொடுக்கும் பொழுது ஏற்படுகிற லாசஸ். அது இல்லாத இன்னைக்கு மின்துறையில் வேலை செய்யற அந்த ஊழியர்களுக்கு சம்பளம், இது எல்லாத்தையும் கணக்கிட்டு நம்ம என்ன விலைக்கு வாங்குறோம், என்னென்னலாம் அதுல வந்து செலவு ஆகுது, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த மின்சார கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் மின் கட்டணம் வந்து வசூலிக்கப்படுது தவிர இன்னைக்கு வந்து மற்ற எந்த வகையிலும் இதில் வந்து மின்சார கட்டணம் எப்போதும் வந்து அதிகமாக வசூலிக்கிறது கிடையாது. எப்பயாவது நமக்கு லாசஸ் அதிகமாக வரும்பொழுது அதனுடைய மின் கட்டணம் உயருது. இது மாதிரி நிலை கட்டணம், ஒரு சில கட்டணம்லாம் வந்து அதில் போட வேண்டியதாக இருக்குதா தவிர அதை தாண்டி இன்றைக்கு வேற வகையில் எந்த கட்டணமும் நம்ம மின்துறையில் வந்து பண்ணுறதில்ல. இன்னைக்கு தனியார் மயம் ஏன் அப்படின்னு வந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சர்வீஸை மக்களுக்கு கொடுக்கணும். நீ நல்ல சர்வீஸ் மக்களுக்கு கொடுக்கணும், உடனே சர்வீஸ் கொடுக்கணும், எந்த தடை ஏற்பட்டாலும் அதை உடனே சரி செய்யணும். இப்படின்ற ஒரு சில நோக்கத்துக்காக தான் இப்போ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மாற்றணும். இப்போ மாற்றணும்னா நிறைய ரூபாய் வந்து அதில் இன்வால்வ் ஆகுது, நிறைய பணம் தேவைப்படுது, நிதி தேவைப்படுது. அந்த நிதியில நம்முடைய அரசாங்கத்தில் கொடுக்க முடியும்னா ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. இதற்காக தான் மத்திய அரசாங்கம் ஆர்டிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கீம் மூலயமா இன்றைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு பணம் கொடுத்துருக்காங்க, மானியமா கொடுத்துருக்காங்க. ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமுக்கு கொடுத்துருக்காங்க பணம், மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குது. அதுல வந்து 3 ஸ்கீமு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 ஸ்கீமுக்கு ஒப்புதல் கொடுத்தாச்சு. இப்போ அசஸ்மெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 3வது ஸ்கீமுக்கு ஒப்புதலுக்காக அரசினுடைய இதுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. புதுசா கொடுத்துருக்காங்க ஆர்டிஎஸ்எஸ். இது என்ன திட்டம்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மர்களை புது டிரான்ஸ்ஃபார்மரா மாத்துறதுக்கும், ஏற்கனவே இருக்கிற மின் வயர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு அந்த மின் வயர்கள்லாம், அந்த மின் வயர்களை மாத்துறதுக்கும் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 60-40 ரேஷியோட கொடுத்துருக்குறாங்க. 60% மத்திய அரசுடைய மானியம், 40% மாநில அரசுடைய மானியம் பணம். இதை போட்டு இன்னைக்கு வந்து அந்த நடவடிக்கை நம்முடைய அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மின்துறையில் இருக்கிற அது காணி பணியிடங்களை நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 73 ஜேஇ போஸ்ட் எடுக்க போறோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அது நோட்டிபிகேஷன் வரப்போகுது. 73. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 177 கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர் வேக்கண்ட் இருக்கு. இப்போ அதை ஃபுல் பண்ண போறோம். அரசு மூலியமாவே ஃபுல் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து தனியாருக்கு போகுது, அது போகுது, அது எப்போ நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் அப்போ வரட்டும். அது வரைக்கும் இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கையை அந்த காலி பணியிடங்களை நிரப்பி உரிய நடவடிக்கையை இன்றைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.